Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. நான் வந்து கேட்டரிங் முடிச்சிருந்தேன். 2 வருஷம் படிச்சிருந்தேன். ஒரு வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணல. அப்புறம் வந்து லைன் முடிக்கணும், சரி மாற்றணும், விற்க போகிறேன், வேறு வாங்குறதால வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரிண்ணா அப்படியே இந்த லைனுக்கு இந்த செட்டுக்கு அப்படியே கேன்டீனுக்கு வந்தாச்சு. ஈவினிங் பப்ஸு, ஸ்நாக்ஸு, பிஸ்கட் இந்த ஐட்டங்கள் விற்போம். காலையில் மார்னிங் ஈவினிங் இந்த சைடெலாம் டீ, காஃபி இந்த மாதிரி. காஃபி டீயோட விலையை 25 ரூபாய்க்கு மேலே தாண்டுது. உங்களால் எப்படி கொடுக்க முடியுது? 4 ரூபாய் 5 ரூபாய் அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில கம்பெனி டிஃப்ரெண்ட் வரும், 6 ரூபாய் 7 ரூபாய் கொடுப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ஏகப்பட்ட ரூல்ஸ் வேறு, உள்ளே அலோடு பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் ஒரு சில கேரக்டர் கம்பெனியில் இருக்கவங்க ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக இது பண்ணுவாங்க. டக்குன்னு டேபிள் தெரியும், நம்ம தண்ணறியாமல் ஊற்றிக்கிட்டு இருப்போம், வேகமாக ஊற்றிட்டு இருப்போம், தெரியாமல் டேபிளில் தெரியாமல் தட்டி விட்டுருவோம், தட்டினோம்னா டீ ஊற்றிச்சுன்னா ரொம்ப நிறைய சிக்கல் இருக்குது. நம்ம வந்து நம்ம டீ வந்து நம்ம டேஸ்ட் இல்லைனாலும் அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆள் நம்ம திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம வெளியில் எங்கேயும் போக முடியாது, ஊருக்கு போகிறதா இருந்தால் கூட போயிட்டு வர முடியாது. ஒரு நாள் லீவ் கேட்டால் கூட இதில் எதுவுமே பண்ண முடியாது. பெரிய பிரச்சனைனா என்ன? இதில் நானே தான் டீ போட்டு கொடுத்து விடுவேன், ஆனால் டீ நல்லாலேன்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங்க்கு கொண்டே கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா டைமிங் லேட் ஆச்சுனாலும் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் லேட் ஆச்சுனாலுமே இப்போ எனக்கு கால் பண்ணிடுவாங்க. மழை டைம்லாம் ரொம்ப மோசமாயிடும். மழை டைம்லாம் இப்போ வெயில் காலம்னாலும் ஒன்றும் தெரியாது, மழை காலம்லாம் ரொம்ப இதுவாகிடும். மழையிலே நனைஞ்சுக்கினே தான் போவோம், வேறு வழியே இருக்காது. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் பேர்? தினேஷ். எவ்வளோ வருஷமாக இந்த டீ பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஏன் டீ பிஸ்னஸ் தொடங்குனீங்க? ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாமா ஆரம்பிச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் வேறு பிஸ்னஸ்க்கு மாறிட்டார். அதனால் லைன் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து கேட்டரிங் முடிச்சிருந்தேன். 2 வருஷம் படிச்சிருந்தேன், ஒரு வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணல. அப்புறம் வந்து லைன் முடிக்கணும், சரி மாற்றணும், விற்க போகிறேன், வேறு வாங்குறதால வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரிண்ணா அப்படியே இந்த லைனுக்கு இந்த செட்டுக்கு அப்படியே கேன்டீனுக்கு வந்தாச்சு. ஈவினிங் பப்ஸு, ஸ்நாக்ஸு, பிஸ்கட் இந்த ஐட்டங்கள் விற்போம். காலையில் மார்னிங் ஈவினிங் இந்த சைடெலாம் டீ, காஃபி இந்த மாதிரி ஃபுல்லாக கம்பெனி சப்ளை தான். ஓகே. இப்போ ஒரு டீ கடை வைக்கிறதுக்கும் இது மாதிரி சைக்கிளில் விற்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ண்ணே? ஏன்னா நாங்கள் வெளியே போய் டீ கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டா இப்போ ஒரு காஃபி டீயோட விலையை 25 ரூபாய்க்கு மேலே தாண்டுது. உங்களால் எப்படி கொடுக்க முடியுது? கம்பெனி கொடுக்குறதுனால, ஏன்னா மந்த்லி தான் எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 50லேருந்து 100 பேர் வரையும் இருப்பாங்க கம்பெனியில். ரெகுலர் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க வந்து அந்த 4 ரூபாய் 5 ரூபாய் அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில கம்பெனி டிஃப்ரெண்ட் வரும், 6 ரூபாய் 7 ரூபாய் கொடுப்பாங்க. காஃபி 6 ரூபாய் 7 ரூபாய் வரும், டீ 5 ரூபாய் 6 ரூபாய் அப்படி தான் கொடுப்பாங்க. அது ஒரு கம்பெனி வேறுபாடு பார்த்துங்க. டீ கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் நல்லா கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு 2 ரூபாய் 1 ரூபாய் ஏற்றி கொடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம், ஏப்ரல் மாதம் வருஷத்துக்கு ஒரு டைம் 1 ரூபாய் ஏற்றிக்குவாங்க ரெகுலராக. அதுக்கடையில் எதுவும் ஏற்ற முடியாது. நம்ம அதுக்கப்புறம் சக்கரை பால் விலை எவ்வளவு ஏறினாலும் நம்ம ஏற்ற முடியாது. நம்ம அதை வரை அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் 1 ரூபாய் ஏற்றி கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ரெவன்யூனா எவ்வளோ வரும்? ரெவன்யூனா எங்களுக்கு ஒரு 14,000 to 50,000 வரும். அதில் எங்களுக்கு பாதி நம்ம இந்த வீட்டு வாடகை, சர்க்கரை, பால், டீ தூள் இந்த ஐட்டங்கள்லாம் பாதிக்கு போயிடும். ஓகேண்ணே. இப்போ கேட்ரிங் படிச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கேட்ரிங் முடிச்சுட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கணும். இல்லைன்னா எனக்கு ஆசை இருந்தது, 12th முடித்தவொடனே எனக்கு ஆசை இருந்தது போகணுன்னா. அதனால தான் போய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்து 1 வருஷம் 2 வருஷம் நல்லா இது பண்ணேன். அங்கேயே வேலையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் 7,000-8,000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அங்கேயும் வேலை படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் திடீர்னு இங்கே இதில் மாறினோடனே மாமா இது உடனே மாற்றணும், வேணாம் வாப்பா அப்படின்ட்டாரு. போகலான்னு எனக்கு ஆசை இருக்கணும் தான், நம்மளுக்கு ஐயோ அதை விட்டுட்டு வேறு வாரமே அப்படின்ட்டு அதுவும் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அப்படின்னு. சரி ஈவினிங் நம்ம ஈவினிங் கிளாஸ் மாதிரி போகிற மாதிரியாவது பார்க்கலான்னு இந்த இதுக்குள்ள வந்த உடனே நம்மளுக்கு டைமிங்கே கிடைக்காம போயிடுச்சு. ஓகே. இப்போ எல்லாரும் யோசிப்பாங்கல்ல, இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறதுக்கும் இது மாதிரி சைக்கிளில் வேலை செய்கிறதுக்கும் நமக்குள்ளேயே ஒரு யோசனை இருக்கும், நம்ம படிச்சிருக்கோமே, நம்ம இதை கையில் எடுத்துட்டோமே. பார்க்குறவங்களும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சமூகம் எப்போதுமே வந்து ஒருத்தர் வந்து விடவே விடாது, ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு இப்போ அது கொஞ்சம் எனக்கும் கனவாக தான் இருந்தது, ஃபாரினில் போயிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. இவங்க இங்கே இதில் கொண்டாந்தோடனே நம்ம கேண்டீன் ஹோட்டலும் வச்சுருந்தோம். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தோம். அது நம்ம மேனேஜ் பண்ண முடியல. நம்ம ஆள் அதுக்கு தந்தாப்புல போடணும், எல்லாமே பண்ணணும், மேனேஜ் பண்ணணும்.
இருந்தாங்க பசங்க அப்பப்போ ஊருக்கு போகிறதுனால போயிட்டு வந்துடுறானுங்க. அதனால நம்மளுக்கு அந்த டயத்தில் ஆள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ஆளுக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சு. அதை நம்ம இப்போ விற்கிற விலைவாசி எதுவுமே அதுக்கு தகுந்தாப்புல இதுவாக என்னன்னா நம்ம மேனேஜ் பண்ண முடியும்னு விட்டாச்சு. சரி நம்ம கேண்டீன் டீ லைனு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்க இதுகளோட முடிச்சு அதிலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு என்ன விஷயம் கற்றுக் கொடுத்துச்சுண்ணே? எனக்கு நிறையா இது கற்றுக் கொடுத்துருச்சு. நம்ம இப்போ அந்த கொரோனா டயத்தில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கோம் நாங்களாம். அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் இருந்தோம். ரொம்ப அவஸ்தையாயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல, ஊருக்கும் போக முடியல, இங்கேயே கிடந்துட்டோம். வீட்டு வாடகை இதுவும் கொடுத்துக்கின்னு ரொம்ப சிரமமாயிடுச்சு. ஏன்னா சப்ளையும் இல்லை, கம்பெனிக்குள்ளேயும் உள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. ரொம்ப இதுவாயிடுச்சு. வெளியிலையும் சப்ளையும் வெளியிலையும் விற்கிற மாதிரி எதுவுமே பண்ண முடியல. 2-3 மாசமா நான்லாம் ரூம்லேயே கிடந்தேன். எதுவுமே பண்ண முடியலை. அண்ணன் மேரேஜ் கூட அன்னைக்கு கொரோனா டயத்துல அண்ணன் மேரேஜ் வந்துருச்சு. கூட பிறந்த அண்ணன் மேரேஜ். அதுக்குமே போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கெல்லாம் சாப்பாட்டு கூட ரொம்ப இது திண்டாடி போயிட்டோம் அந்த டைம். அதெல்லாம் ரொம்ப அவஸ்தையாக இருந்தது. அப்போ கம்பெனி ஓரளவுக்கு இது சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் சொன்னோம்னா எதுவும் செஞ்சு உடனே எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுவாங்க எல்லாமே. அதனால கொஞ்சம் நல்லா இதுதான். ஓகே, கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு. உங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க? ஏன்னா கேட்டரிங் படிச்சுட்டு நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, எங்கள்கிட்ட இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, அவங்கள்ட்ட சொல்லியிருப்பீங்கல்ல நான் இங்க போனோம் அங்க போனோம் அப்படிலாம் பண்ணேன். இப்போ அதெல்லாம் தெரியும். காலேஜ் எல்லாம் போனது அதெல்லாம் தெரியுமே. அவங்களுமே பிகாம் முடிச்சிருக்காங்க. காலேஜ்ல அவங்க தேர்ட் இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. காலேஜ் எல்லாம் போயிருந்தாங்க. அவங்களும் தெரியும், எல்லாமே சொல்லிட்டேன். இந்த மாதிரி கேட்டரிங் தான் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் பாதியிலே வந்துட்டேன். வந்து கேண்டீன் இது பண்ணிக்கிறேன். அவங்க ஃபேமிலியிலுமே எல்லாருமே இந்த சப்ளை தான். அவங்களுமே டீ சப்ளை இதுதான். அங்கே நம்ம அம்பத்தூர் சைடு அந்த சைடு தான் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க எல்லாமே சேர்ந்துட்டு அப்படியே எல்லாருமே இதனால சேர்ந்துட்டு அவங்களும் டைரெக்டாக சொல்லியாச்சு. நம்ம இது மாதிரி எதுவும் மாற்றி சொல்லி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு டைரெக்டாக எல்லாமே இதே விஷயம் அதே கம்பெனியில் அதே இந்த மாதிரி தான் சப்ளை டீ சப்ளை தான் நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஓப்பனாக சொல்லிட்டீங்க. உங்களோட லைஃப்ல இக்கட்டான சூழ்நிலைன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இதை மட்டும் என்னால் மறக்கவே முடியல அப்படின்னா? இக்கட்டான சூழ்நிலைன்னா எனக்கு அதான் காலேஜை விட்டு நான் வந்தது தான் எனக்கு ரொம்ப இது. அதுவும் பண்ண முடியாமல் இதுவும் பண்ண முடியாமல் ரொம்ப இதுவாக இருந்தேன். ஸ்டார்டிங்லலாம் பண்ணாமல் விட்டுருவணும்னு நான் ரொம்ப இது பண்ணிட்டேன். ஏன்னா எப்படியும் 1 lakh கொடுத்துருந்தேன் இந்த லைனுக்கு. 1 lakh கொடுத்துட்டு அந்த லைனுக்கே நான் வந்தேன். வந்ததுனால ரொம்ப சிரமமாயிடுச்சு. ஐயோ இது நம்ம அவங்க எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளவு டீ சப்ளை தண்ணி இவ்வளவு பால் வைக்கணும் இவ்வளவு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கற்றுக் கொடுத்துட்டு போனோடனே எனக்கு கற்றுக்கினே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு டக்குன்னு நம்மளுக்கு உடனே எல்லாமே தெரிஞ்சிடாது. நம்மளுக்கு பக்குவம் வராது. ரெகுலராக போட்டு பழகிருந்தோம்னா நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பழகினேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம். நானே கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. என்ன மாதிரி சிக்கல் இருக்குது இதில்? நிறைய சிக்கல் இருக்குது. நம்ம டீ நம்ம டேஸ்ட் இல்லைனாலும் அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆள் நம்ம திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம வெளியில் எங்கேயும் போக முடியாது. ஊருக்கு போகிறதா இருந்தால் கூட போயிட்டு வர முடியாது. ஒரு நாள் லீவு கேட்டால் கூட இதில் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒர்க்கு நம்ம வீட்டில் நம்ம கடை எதுவும் ஒரு சொந்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எதுவும் கடையை லாக் பண்ணிட்டு கூட நம்ம போயிட்டு வந்துடலாம். இது ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாது. வெளியில் எங்கேயும் போகிறதா இருந்தாலும் நம்ம ஆள் யாராவது பிடிச்சி விட்டுட்டு மாற்றி விட்டுட்டு அவங்களுக்கும் காமிச்சு சொல்லி கொடுத்துட்டு போகணும். அது பெரிய ரிஸ்க் ஆகிடும். ஒரு டெத்துக்கு போகிறதா இருந்தாலுமே நம்ம எங்கேயாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஊருக்கு போனோம்னாலுமே எங்கேயுமே போக முடியாது. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்காங்க? நிறைய நடந்திருக்கு. எனக்கு எங்கள் வீட்லேயே நடந்திருக்கு. எங்கள் அம்மாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் இறந்து போனாங்க. நான் வியாழக்கிழமை நைட்டு 12-1 மணிக்கு இறந்து போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, ஆளும் கிடைக்க முடியல. நான் எப்படி போகிறது? போகவும் முடியலை. ரொம்ப சிரமப்பட்டேன். இப்போ உங்களை அணுகிறது எப்படி அணுகுவாங்க? ஒரு சில நேரத்தில் டீ நல்லா இல்லைன்னா வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட்டே டீ தான். கால் பண்ணிடுவாங்க உடனே. நம்மளுக்கு மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றாங்களா கம்பெனிலேயே. உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. டீ இது மாதிரி சரியில்லைப்பா கொஞ்சம் நல்லா பார்த்து போடுங்க அப்படின்னா. வேற ஆள் போனாலுமே கம்ப்ளைண்ட் நிறையா வந்துடும். பெரிய பிரச்சனைனா என்ன? இதுல நானே தான் டீ போட்டு கொடுத்து விடுவேன். ஆனா டீ நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் கொண்டு போனேன்னா எனக்கு டீ நல்லா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த புது ஆள் போயிட்டு நம்ம ஆள் மாறிட்டாங்கனாலுமே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிக்கினே இருப்பாங்க. அது ஏகப்பட்ட ஒரு பெரிய கம்பெனியாக ஏகப்பட்ட ரூல்ஸ் வேறு உள்ளே அலோடு பண்ண மாட்டாங்க. சின்ன கம்பெனியாக அது மாதிரி ஒன்றுமே உள்ளே விட்டுருவாங்க. அதுமாதிரி நம்ம சொல்லிட்டு போகணும். இந்த மாதிரி இந்த பையன் தான் வருவான், ரெகுலராக நான் ஊருக்கு போகிறதுனால இந்த பையன் வருவான் அப்படின்னு சொல்லி அந்த பையன்ட்டு கொடுத்துருப்பாங்க. அவன் ஃபோன் நம்பரு எல்லாமே அவங்க வாங்கி வச்சுருவாங்க. அது மாதிரி. ஆமாம், உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா என்னத்து சொல்லுவீங்க? சொந்தமாக இங்கே வீடு வாங்கிட்டோம் சென்னையிலேயே. ஓரளவு இங்கே திருமலா வயலில் உள்ள வீடு ஆவடிக்குள்ளே வாங்கிடுவோம். ஓரளவு இடமெல்லாம் வாங்கிட்டு நான் இப்போ 3/4 கிரவுண்ட் இடம் வாங்கிட்டு வீடு அங்கேயே கட்டிட்டேன் சொந்தமாக. கார் மட்டும் தான் ஒன்று வாங்கலை. அது ஒன்று தான் இதுவாக இருக்குது. கார் வாங்கிட்டோன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஒரு தொழில் நடத்தணும்னா என்னென்ன விஷயங்கள் முக்கியம்னு நினைக்கிறீங்க? மெயினாக நம்மளுக்கு தொழில் நம்மளுக்கு
கை சுத்தம் மெயினாக இருக்கணும். இருந்தாலுமே நம்ம தொழிலில் வந்து நம்ம ஏற்றம் இறக்கம் இருந்தாலுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் எப்படியாவது ஓரளவு. வருமானம் வந்து ரொம்ப நஷ்டம் வர்ற மாதிரி ஆகிடக்கூடாது. எல்லா தொழிலையும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னா அதுல அவமானங்களும் நாம பார்ப்போம் நிறையா. இந்த தொழில்ல எப்படி? இதில் அவமானங்கள்லாம் அப்படியெல்லாம் ரொம்ப இருக்காது. போவேன் அது மாதிரி தான். ரொம்ப ஒரு சில பேர் ஒரு சில கேரக்டர் கம்பெனியில் இருக்கவங்க அது மாதிரி ரொம்ப ரூடாக இது பண்ணுவாங்க. டக்குன்னு டேபிள் திடீர்னு நம்ம தண்ணறியாமல் நம்ம ஊற்றிக்கிட்டு இருப்போம், வேகமாக ஊற்றிட்டு இருப்போம், தெரியாமல் டேபிளில் தெரியாமல் தட்டி விட்டுருவோம். தட்டினோம்னா டீ ஊற்றிச்சுன்னா ரொம்ப ரூடாகிடுவாங்க. அதனால சிரிச்சுக்கினே நம்ம சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது. வேறு இன்னும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் ஜாலியாக எடுப்பாங்க, நல்லா ஃப்ரெண்டாக ஜாலியாக பேசுவாங்க. காலேஜில் அங்கேயே கம்பெனிலே நிறைய பசங்க எல்லாருமே எல்லாம் ஜாலியாக பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஓகே. இப்போ இது மாதிரி லைன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர்னு வச்சுப்போம். ஆமாம். அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ்னா என்ன சொல்லி? லைன் எடுக்குன்னா அவங்க மெயினாக வந்து அவங்க வந்து டீ போடுறது மெயினாக பார்ப்பாங்க. டீ போடுறது எவ்வளவு அளவு தண்ணி வைக்கணும், எவ்வளோ பால் ஊற்றணும், சர்க்கரை அளவு இதெல்லாம் போட்டு டீ டேஸ்ட்டு பார்க்குறது முதல்ல அது மெயினாக பார்த்துக்குவாங்க. பார்த்துட்டு நம்ம அதை கம்பெனி சப்ளை பண்ணுறது மெயினாக பார்க்கணும். அது ரொம்ப மெயின். அந்த டைமிங்க்கு கொண்டே கரெக்டாக கொடுக்கணும். இல்லைன்னா டைமிங் லேட் ஆச்சுனாலும் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ எனக்குமே இப்போ அதுதான் பெரிய ப்ராப்ளம். இப்போ 10 நிமிஷம் லேட் ஆச்சுனாலுமே இப்போ எனக்கு கால் பண்ணிடுவாங்க. டைம் ஆச்சு என்ன பண்ண வரல அப்படின்ட்டுருவாங்க. அதனாலே ரொம்ப இதுவாகிடும். அதனால் அந்த டைமிங்க்கு ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்னா இருந்தாலுமே அந்த டைமிங்க்கு கரெக்டாக போயிடணும். மழை டைம்லாம் ரொம்ப மோசமாயிடும். மழை டைம்லாம் இப்போ வெயில் காலம்னாலும் ஒன்றும் தெரியாது, மழை காலம்லாம் ரொம்ப இதுவாகிடும். மழை காலம் நம்ம வெளியிலே வர முடியாது. ரொம்ப அடமழையெல்லாம் பெஞ்சுன்னா மழையிலே நனைஞ்சுக்கினே தான் போவோம், வேறு வழியே இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த தொழிலையும் போட்டி இருக்கானே? போட்டி ஏகப்பட்டது இருக்குது. எப்படியெல்லாம் வந்து லைன் விக்ரம் சொன்னாங்கன்னா வாங்குறதுக்கு இப்போவே ரெடியாக ஆள் இருக்குது. அந்த மாதிரியே கேட்டுக்கினே இப்போ கூட எனக்கு நிறைய வாட்டி பசங்க கேட்டுக்கினே இருப்பானுங்க. ஓகே, ஏதோ லைனுக்கு இருந்தால் சொல்கிறா, எதுவும் விற்கிறதா இருந்தால் சொல்லு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பானுங்க. வண்டியிலலாம் போய் விற்க முடியாது, ஏன் சைக்கிள் விற்கலாம். நான் எக்ஸல் இருக்குது. நான் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே எடுத்துகிட்டு வர்றது. ஸ்நாக்ஸ் ஐட்டங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன். காலையில் மதியானம் மட்டும் நான் சைக்கிள் வந்துடுது. எனக்கு நம்மளுக்கு கை கால் வலி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். வண்டியில் நம்மளுக்கு ரொம்ப பெயின் கொடுக்குது, இடுப்பு பெயின் ரொம்ப அதிகமாகும். அதனால நான் 2 வேளை சைக்கிள் வந்துடுறது. ஈவினிங் மட்டும் 6 மணிக்கு மேலே எக்ஸல் எடுத்துக்கிறது. இப்போ வயசானவங்க யாராச்சும் வந்து டீ குடிச்சிட்டு காசு இல்லைன்னா காசு கொடுக்க இருந்தா ஆசிரமம் ஏத்தாப்புல இருக்கேன், அவங்களுக்கே நிறைய வந்து கேட்பாங்க. நான் கொடுத்துட்டு போயிருது, பரவாயில்ல கொடுத்துருவீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. ஒரு 2 பேர் வயசானவங்களாம் அங்கே நிற்பாங்க, அதனால சாப்பிட்டு இங்கே அந்த இங்கே உள்ள ஒரு ஆசிரமம் இருக்குது, ரெகுலராக கொடுக்குறதான். நிறைய டைம் கொடுத்துருக்கேன். நான் பிறந்த நாளுக்கெல்லாம் கூட வந்து செஞ்சுட்டு போவேன். அவங்களுக்குலாம் கொடுக்கும்போது எப்படி இருக்கு? அது கூட நம்மளுக்கு கொஞ்சம் மன திருப்தி தான். அவ்வளோதான். பரவாயில்ல, கஷ்டப்படுறாங்க அவ்வளோது. அப்புறம் நம்மளே எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவங்களுக்கு எதை கொடுக்கலாம். அப்புறம் இது என்ன வரப்போகுது, என்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா டீ வரப்போகுது, அவ்வளோ. ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் ஆரம்பிச்சு அது சரியா கொண்டு போக முடியல ஒருத்தரானா அவர் செஞ்ச தப்பு என்னவா இருக்கும்? நம்ம அவங்கவுங்க பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து இருக்கும், அது நம்ம சொல்ல முடியாது. அதிகம் செலவுகள் அதிகமாக அதிகம் செலவு பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அது நம்ம அதுக்கு தகுந்தாப்புல மேனேஜ் பண்ணி நம்ம வாழ்க்கையை நடத்தினா ரொம்ப கொஞ்சம் சீராயிடும். கடை இருக்க நம்ம அடுத்தவங்கள்ட்ட அப்புறம் மறுபடியும் இதுக்கு கொஞ்சம் கடை வாங்கணும் அப்படின்னு தோணும். அதை வாங்கிட்டோம்னா அதை நம்ம கட்ட முடியாமல் அப்புறம் நம்ம தனி இருக்கும். மறுபடியும் இதுக்கு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படும். அது மாதிரி ஆகிடும். கையில் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு 20,000லேருந்து 25,000 வரை நம்ம கையில் எப்போதும் இருப்பு வச்சுருக்கணும். எதுவாக இருந்தாலுமே நம்ம பொருள் வாங்குறோம்னா உடனே அர்ஜென்ட்டுக்குன்னா உடனே வாங்கி ஆகும். ஏன்னா இப்போ ஒரு டீ கப்பு வாங்க போனாலுமே மேக்ஸிமம் ஒரு பாக்ஸே 3,000 ரூபா 3,500 வந்துடும். பாக்ஸ் அந்த ரேட் ஆகிடுது. ஓகே ஓகே, இந்த மாதிரி. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப தேங்க்யூ. நல்லது.